விட்டுருவாங்க. ஒரு கால்மீனல் கையிலாண்டா என்ன, கோபத்தை அப்படியே மென்று விழுங்கிடுவாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? கோபத்தை அடக்குவாங்க. ஒரு ஆஃபீனா அனின் நாஸ், அடுத்தவர்களை மன்னிப்பார்கள். நோன்பு எப்படி தெரியுதுன்னு பாருங்க. நோன்பு எப்படி தெரியுது? நீங்க நோன்போட என்ன செய்யக்கூடாது? ஊத்த வார்த்தைகள் பேசக்கூடாது. நோம்போட ஒருத்தர் உங்களோட பிணக்க வந்தா நீங்க திருப்பி சண்டைக்கு போகாதீங்க. இன்னி அந்த சாயும், நான் நோம்பாளி என்று நீங்க நோம்பாளி என்று சொல்லுங்க. அப்ப நோம்போட தேவையில்லாத வார்த்தைகள் பேசக்கூடாது, பிணங்கிக்காதீங்க, சண்டை செஞ்சிடாதீங்க அப்படி என்று நபிகள் நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காட்டுறாங்க பாருங்க. அப்ப முத்தகீன் ஆக்குறது நோன்பின் நோக்கம் என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். 183வது வசனம் 2வது அத்தியாயம். இங்க முத்தகீன்களுடைய பண்பு அல்லாஹ் தஆலா 3வது அத்தியாயத்தினுடைய 134வது வசனத்துல சொல்றான். ஒல் காலிமீனல் கைல், கோபத்தை அப்படியே மென்று தின்றுவாங்க, அடக்குவாங்க, கோபத்தை அடக்கிடுவாங்க. இது ஒரு முக்கியமான ஒரு பண்பு, கோபத்தை அடக்கிறது. இது நம்ம எல்லார்கிட்டையுமே இருக்க வேண்டிய ஒரு பண்பாக இருக்குது, கோபத்தை அடக்கிறது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களை, இந்த கோபத்தை அடக்கிறத பொறுத்த வரைக்கும் நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை, எனக்கு கோபம் வர்றது, ஆனா எப்படி அடக்குறேன்னு தெரியல, எனக்கு முன்கோபம் கூட. ஒரு சிலர் சொல்லுவாங்க எனக்கு அது மட்டும்தான் டேஞ்சர் அப்படின்றாங்க. சிலர் சொல்லுவாங்க எங்களோட வீட்டுக்காரர்களுக்கு முன்கோபம், கடும் கோபம் பாரு. இப்படி ஆண்கள் பெண்கள் எல்லாருக்கும் தான் கோபம் வருது. அப்ப அல்லாஹ் கோபத்தை அடக்குவாங்கிறான். கோபத்தை அடக்கணும். கோபத்தை அடக்கிறதுக்கு பொறுமை தேவை. பொறுமையை பற்றி அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். சூரத்துல் லுக்மான் 17வது வசனத்துல சொல்லி காட்டுறான். இன்னதாலிக மின் அஸ்மில் உமூர்ங்கிறான். பொறுமை என்பது ஒரு வீர செயலுங்கிறான். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, எதிரியை வெட்டி வீழ்த்துபவன் அல்ல வீரன், உனக்குள் கிளம்பி வரும் கோபத்தை வெட்டி வீழ்த்துறவன் தான் வீரங்கிறாங்க. நமக்குள்ளே வருத கோபம், உனக்கு ஏழுமா அதை வெட்டி வீழ்த்து. எதிரியெல்லாம் வெட்டுறதெல்லாம் பெரிய வீரம் கிடையாது. எதிரியை வெட்டி அப்படியே தள்ளுறது வீரம் கிடையாது. உனக்குள்ள வருது கோபம், அதை வெட்டி வீழ்த்து பார்ப்போம், அதை அடக்கு. அப்போ கோபத்தை வெல்லணும். அது ஆணோ பெண்ணோ, சின்னவங்களோ பெரியவங்களோ, கோபத்தை அடக்கணும். கோபத்தை அடக்கிறவன் தான் ஒரு பெரிய ஒரு முத்தகீன், சொர்க்கத்துக்கு சொந்தக்காரனா இருக்கிறான். இந்த கோபத்தை அடக்கிறத நோன்பு நமக்கு பயிற்சி தருது. இந்த சொர்க்கவாதிகளுடைய சிவத்து கோபத்தை அடக்கிறதுங்கிறது இந்த வசனத்துல சொல்லுது. அப்ப கோபத்தை எப்படி அடக்கிறது? கோபத்தை அடக்கணுமாக இருந்தால் நாங்க கலாக்கதிரை பொருந்தி கொள்ளும், அப்பதான் கோபத்தை அடக்கலாம். எப்ப கோபம் பெறும் தெரியுமா? நடந்த ஒரு விஷயத்த ஏத்துக்கிட்டோம்டா கோபம் பெறாது, ஏத்துக்காட்டி கோபம் பெறும். ரோட்ல நாம வரும்போது ஒரு ஆட்டோக்காரன் ரோட்ல கிடந்த தண்ணிய சர்வார் கிட்ல அடிச்சு போட்டு போயிட்டானண்டா நமக்கு எப்படி கோபம் பெறும் தெரியுமா? எரும மாடு கண்ணை பெடரில வச்சு ஓட்டுறான், பெறல போவான், நாசமா போவான், திட்டுறது, தட்டி விட்டா பெய்திரும். ஆனா அந்த வெறி இருக்க, நீங்க பொம்பளைங்க திட்டி போட்டு இருந்துருவீங்க, ஆம்பளைல என்ன செய்வான் தெரியுமா? மோட்டர் பைக்கில் ஒரு முறுக்கி விரட்டி அப்படியே ஓவர்டேக் பண்ணி ஒரு 2 கிலோமீட்டர் போய் அப்படியே யூட்டன் போய் என்ன இவ்வளவுதான், வேற அடிக்கிற இல்லை அவ்வளவு கேட்டுட்டு வந்துடுவாங்க. இதுக்கு தேவையில்லாம பெட்ரோலை செலவழிச்சுக்கிட்டு இவ்வளவு ஆத்திரம். சிலர் கல்லெடுத்து எறிஞ்சு விட்டுருவான். பச்சை தண்ணி தட்டி விட்டு போட்டு அதோடய தொழலாம், நஜிசு கிடையாது. ஏன் கோபம் வந்துச்சுன்னா அவன் தண்ணி அடிச்சதை ஏற்றுக்கொள்ள, பார்த்து போகணும், கண்ணு படர் இல்லையா, ஒழுங்கா போகணும். நம்ம இருக்கும்போது பக்கத்தால தண்ணி கிளாஸ் எடுத்து போகல, தண்ணி கொட்டினா இப்படி ஒரு பார்வை, பச்சை தண்ணி கொஞ்சம் அப்படி லேஸ் அப்படி என்று விழுந்துட்டு, அதுக்கு இதே நேரம் ஒருவள் பிள்ளைய கொஞ்சம் பெச்சிக்கிரி பாத்ரூம் போயிட்டு வரான்னு பிள்ளைய தந்து விட்டு போறாள், பிள்ளை மடிக்க சூப்பை தண்டா கோபம் பெறாது. பச்சை தண்ணி பட்டதுக்கு கண்ணை கெடுத்து திட்டி போட்டு நிற்கும், யூரின் பட்டினிக்கு கோவப்பட மாட்டான். அவ பதவ அல்லாவே பிள்ளை உங்கள்கிட்ட யூரின் போயிட்டு, அது ஒண்ணும் இல்லை, சின்ன பிள்ளைங்க, அதுக்கு என்ன செய்ய, இப்ப நாங்க உங்களுக்கு என்ன தண்ணி எடுத்துக்கிறேன், நான் நல்லா பாத்துக்கிறேன், நீ பிள்ளைய வச்சுக்கோ, ஒன்னும் பிரச்சனை இல்லை. அப்பயும் அந்த பிள்ளைக்கு சொக்குல ஒரு கிள்ளி போட்டு போறோம்.
என்ன அப்படின்னு சொன்னா இதை ஏத்துக்கிறான். அவனுக்கு என்ன தெரியும், சின்ன பிள்ளை, பாபா தானே, குட்டி பிள்ளை தானே, அதுல என்ன இருக்கிறது. விஷயம் என்ன, பச்சை தண்ணிக்கு கோவப்பட்ட யூரினுக்கு கோவப்படல. இது ரெண்டுக்குமே மனசுதான் காரணம். அதை ஏத்துக்கிடல, இதை ஏத்துக்கிட்டோம், அவ்வளவுதான். அப்ப மனசால ஏத்துக்கலாம். நம்ம ஈமான் கொள்ற 6 அம்சத்துல ஒன்று கலாக்கத்து. அல்லாஹ் கொண்டு, மலக்குமார்களை கொண்டு, வேதங்களை கொண்டு, ரசூல்மார்களை கொண்டு, மறுமை நாளை கொண்டு, விதியை கொண்டு, இந்த 6 விஷயத்தையும் நம்ம ஈமான் கொள்ளணும். கலாக்கதிரை ஈமான் கொள்ளணும் தானே. இந்த கலாக்கதிரை ஈமான் கொண்டுட்டோம்னு சொன்னா நம்மளோட லைஃப்ல என்ன நடந்தாலும் இது அல்லாட எழுத்து, அல்லாட ஏற்பாடு. கலாஸ். இப்ப கோபம் இல்ல, மாமியா இப்படித்தான், கோபம் வராது. நம்மட மாமி இப்படித்தான், நம்மட மருமகள் இப்படித்தான், நம்மட மாப்பிள்ளை இப்படித்தான், ஆம்பளைகள் வழங்கணும், அவள் அப்படித்தான், பொம்பளை அப்படித்தான். நிலைமைய புரிஞ்சு கொள்ளணும். அவ அப்படித்தான். அவ ஒரு விஷயத்தை நம்ம தெளிவா விளங்கணும். சுடு சுடு நிக்கிறாள், போன் 4 தரம் போன் பண்ண, நீங்க தூக்கல, நான் ஆக்கி வச்சு காத்துக்கிட்டீங்க, நீங்க உம்மாட்டதுன்னு வாரேன். கோவப்படுறாள், சத்தம் போடுறாள். இப்ப இவர் என்ன செய்யறார், அதுக்கு மேல சத்தம் போட்டு கோவப்பட போறார். அப்ப முதல்ல அவருக்கு விளங்கணும் என்னண்டா, கோவப்படுவது தானே, நியாயம் தானே. நம்மளுக்காக ஒவ்வொன்றா பார்த்து பார்த்து செஞ்சு விதம் விதமா ஆக்கி காத்துக்கிட்டு அவள் இருக்க, நீ வேலைக்கு போய் வந்து உம்மாட்ட சாப்பிட்டு போட்டு பல்லு குத்தி கிஞ்ச வந்து நான் தின்னுட்டேன், நீ தின்னண்டா எப்படி இருக்கு, நெருவு 10 தானே. அப்ப நிலைமையை புரிஞ்சுக்கணும். அவள் கோவப்படுறதுல நியாயம் இருக்கு அப்படிங்கிற நிலைமையை புரிஞ்சுக்கிட்டா நமக்கு கோபம் வராது. அப்ப நம்ம சொறி சொல்லுவோம். இதுல இந்த தாய்மார்கள் ஒரு விஷயத்தில் தெளிவா புரிஞ்சு கொள்ளணும். தாய்மார்கள் ஒரு பிள்ளை கொண்டு இருக்கு. ஒவ்வொரு நாளும் மகன் வேலை முட்டிச்சு வர கொள்ள, கடையை மூடி போட்டு போகல, வீட்டை வந்து அப்படியே போவான். டே, உனக்கு பிடிச்ச கறி ஆக்கியிருக்கேன், உனக்கு பிடிச்ச மாதிரி சமைச்சிக்கேன், கொஞ்சம் சோறு தின்னுட்டு போ என்கிற. இல்லம்மா, நான் அவளோட வந்து உனக்கு உம்மா வேணுமா, அவள் வேணுமா? முதல்ல இந்த உம்மா மாறு தன்னை மாத்தி கொள்ளணும். விளங்கிட்டா? இந்த உம்மா மாறு என்ன சொல்லணும்னா, அவள் காத்துக்கு இருப்பாள் மகன், அவளோட போய் சாப்பிடு, நான் கொஞ்சம் கறி, கதை முடிச்சு நகரி, அவள் காத்துக்கு இருப்பாள், உன்னோட சாப்பிடுறது காத்துக்கிப்பாள். காலத்தால நீ வந்த, நீ இரவா இப்பான் போறாய், சொனங்காதடா போ என்று சொல்லணும். இங்க தங்கச்சிட பிள்ளைய வச்சுக்கிட்டு, ராத்தாட பிள்ளைய வச்சுக்கிட்டு 9 மணி 10 மணி உமா வாரண்டா என்ன அவிசர வீதியே. இது எவ்வளவு பெரிய அநியாயம். அவள் காத்துக்கிறீர்கள், அங்க அவள் காத்துக்கிறீர்கள். இந்த பாப்பா மாறு யோசிக்கணும், உம்மா மாறு யோசிக்கணும். உம்மா அப்படி சொன்னாலும் பாப்பா வார்வை கட்ட எடுக்கணும். ஏய், உங்க வேலையை நீ போடா விட்டு எங்கணும். இந்த மாப்பிள்ளை மாறு கொஞ்சம் ரொம்ப பாதுகா, உம்மாவா கொண்டாட்டியான்னு பெரிய பிரச்சனை. சல்லுவங்களுக்கு இவருக்கு உம்மா சோத்தை வச்சா தேவையில்லைன்னு கொண்டா, அவளுக்கிட்ட போய் சோத்தை வச்சா வேண்டி திண்டு கையும்னா, நடுவுல நின்று இந்த படுற ஆம்பளையில் ரொம்ப பாவம். அதுல உம்மா மர்கட்டா எந்திருந்தோம். ஒரு நாளைக்கு ஒரு மாசத்துல ஒரு தடவை என்ன சாப்பிடு என்று சொல்லி கொடுத்தா வேற விஷயம். ஒவ்வொரு நாளும் தின்னுட்டு போ, நான் ஆக்கி வச்சத தின்னு அப்படி என்றா பெண்ணு கல்யாணம் பண்ணி கொடுத்த பிள்ளைக்கு. அவள் பாவம் இல்லை, அவளுக்கு அன்பு பாசம். சோறு திங்க 7ஆம் நாள் அவள் ஒன்ற பிள்ளைய கல்யாணம் பண்ண, சோறு தின்ன வழி இல்லாமையா கல்யாணம் பண்ண. அவள் பட்ட கலரி போட்டு உம்மாவா பராத்தா தங்கச்சென்று இருந்து நல்லா திண்டு வருதான் அவள். உன்ன மகன் முடிச்சு கொண்டாந்து தனியா வச்சுக்கான். இப்போ ஒத்தரும் இல்லாம ஜெயில போட்ட மாதிரி இருக்காள். அப்ப அதையாவது நிவர்த்தி செய்யணும். நீ வேலைக்கு போ, நீ பிந்தி வாராய், சொனங்க கொள்ள உமாக்கு வழங்கணும். ரைட், மகன் கண்ணரம் குடிக்கிட்டு நீ என்ன சொன்னங்கிற, அவள் தனியே ஓடு, நீ ஓடும், அவள் தனியே இருக்காள். இல்லாட்டி போய் விறக்குள்ள மருமகளை கூட்டிக்கிட்டு வா, இன்னும் கறி கொஞ்சம் உனக்கு பிடிச்ச கறி ஆக்கியிருக்கேன், ஓடி போய் 2 பேரும் தின்னு, அவளோட தின்னு ஓடு. இப்படி சின்னவதான் தாய். மகன் நல்லா இருக்கணும்டா, மருமகள் நல்லா இருக்கும். தன்ற பிள்ளை தானே வளருமெண்டா என்ன அர்த்தம்? அனாதை ஆதரிச்சா நம்முடைய பிள்ளை நல்லா வருமென்ற அர்த்தமா?
ஊராட புள்ளட தலையை தடவினா தண்ட புள்ள தானே வளரும்டா உமா பாப்பாவும் மகனுக்கு சொல்ற ஒசியத்து இது. பிள்ளைக்கு சொல்லணும், மகன் நீ கல்யாணம் முடிச்சு வைக்கிற புள்ள ஊராட புள்ள, அந்த புள்ளையோட நீ போய் நல்லா ஓடு, கொண்ட புள்ள நல்லா வரும், கொண்டாட்டி நல்லா இருந்தா தான் பிறக்கிற புள்ள நல்லா வரும். அந்த பழமொழி, ஊராட புள்ளட தலையை தடவினா தண்ட புள்ள தானே வளரும். அப்ப இந்த கோபத்தை அடக்கணும், கோபப்படுற காரியங்கள் செய்யக்கூடாது. இந்த குடும்பங்களுக்குள்ள நடக்கிற பிரச்சனை இப்படி எல்லாம் இருக்கு. அப்ப நாம என்ன வழங்கணும், நம்மலாம் புலங்கிறது வழங்கணும். ஆம்பளைகளுக்கு அவ கோபப்படுவாள் தானே, ஒவ்வொரு நாளும் ஆக்கி வச்சு கொட்டுறதுக்கு அவளாக்குறது. இந்த என்னோட சாப்பிடுவாரு, என்னோட சாப்பாடு எதிர்பார்த்துருந்தா நீ கடையில இருந்துட்டு கூட்டாளி மாட்டை தின்னுட்டு இல்லாட்டி உம்மாட்டை தின்னுட்டு தட்டை தின்னுட்டு தங்கச்சிட்ட தின்னுட்டு வந்தா அவளை என்னத்துக்கு? எப்போதும் ஒரு நாளைக்கு அது வேற விஷயம், எப்பவுமே இப்படி இருந்தா இது என்ன விஷயம்? சிந்திச்சு பார்க்கணும். அப்ப இந்த கோபத்தை அடக்கிறதுக்கு நாம செய்ய வேண்டியது என்னென்றால், கல்லா கதிரை புரிஞ்சுக்கணும்னு, இதை இப்படித்தான் அல்லாட ஏற்பாடு, இவை இப்படித்தான். அவ கோபப்படுறதுல நியாயம் இருக்கு, மன்னிப்பு கேட்டா என்ன பிரச்சனை? கோபத்தோட சேர்த்து அல்லாஹ் சொல்லக்கூடிய விஷயம் என்ன? மனிதர்களை மன்னிப்பார்கள், அவங்கதான் சொர்க்கவாதிகள். இந்த சொர்க்கவாதிகள் யாரு? மனுஷனை மன்னிப்பாங்க, அவங்கதான் சொர்க்கவாதிகள். தாத்தாவை மன்னிச்சுடணும், உமாவை மன்னிச்சுடணும், மனைவியை மன்னிச்சுடணும், கணவனை மன்னிச்சுடணும், பிள்ளைகளை மன்னிச்சுடணும், மன்னிக்கணும். அப்ப கோபத்தை அடக்கணும், அடுத்தவனை மன்னிக்கணும். அவன் சொர்க்கவாதியினுடைய முதலாவது பண்புல இருக்கிறான் பாருங்க. சொர்க்கவாதி என்றா யாரு? நம்ம கிட்ட டெபினேஷன் கேட்டா சொர்க்கவாதி யாரு அப்படின்னு கேட்டா நம்ம என்ன சொல்லுவோம் தெரியுமா? சொர்க்கவாதியை கேட்டா தாடி வச்சுக்கணும், ஜுப்பா போட்டிக்கணும், பள்ளிக்குள்ளேயே படுக்கணும், கஷ்டமா சுஜூதி செஞ்சு நெத்தி கருத்திரிக்கணும், இதான் நாம சொல்றது. ஆனா குர்ஆன் என்ன சொல்லுது தெரியுமா? தர்மம் செய்யணும், கஷ்டம் வந்தாலும் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு செய்யணும், நல்லா இருந்தாலும் முடியறதை செய்யணும், தர்மம் செய்யணும். அடுத்து கோபத்தை அடக்கணும். எங்க போகுது பாருங்க. சிலாக்கள் பெரிய ஒரு பெரிய ஊருக்கு தொண்டு செய்த ஆளா இருப்பாரு, சமூக சேவையில ஈடுபடுவாரு, பள்ளிக்கு தலைவரா இருப்பாரு, என்னவோ ஊர் வேலையெல்லாம் பார்ப்பாரு, பெரிய நிர்வாகியா இருப்பாரு. ஆனா ஊட்ட நாய் மாதிரி இருப்பாரு, கோபக்காரர், கண்ணம் கிளியும், பொண்டாட்டி போட்டு வெளுப்பாரு, கோபத்தை அடக்க இயலாதவரா இருப்பாரு. சமூக தொண்டு, ஊர் சேவை அதெல்லாம் ரெண்டாவது. முதல் தொண்டு ஊட்ட நல்லா இருக்கிறது, பொண்டாட்டி பிள்ளைகள்கிட்ட நல்லா நடக்கிறது. நபிகள் நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஹைருக்கும் ஹைருக்கும் லி அஹ்லிஹி, உங்களை சிறந்தவர் யார் தெரியுமா? சர்டிபிகேட், கரெக்டர் லெட்டர் கொடுக்கிறது தானே, நற்சான்றிதழ் யாரு தரணும் தெரியுமா? உங்க வீட்டுக்காரால் தரணும். ஆண்களுக்கு மனைவி கொடுக்கணும், மனைவிக்கு ஆண் கொடுக்கணும். ஏன் தெரியுமா? வெளியில நல்லால் பத்துறது பெரிய வேலை இல்லை, வீட்டு சரியா இருக்கிறது தான் கடும் கஷ்டம். அசில் வெளியாயிடும். ஊருக்கு தலைவராக இருக்கலாம், ஒரு ஸ்கூல் நிர்வாகத்தில் இருக்கலாம், ஒரு சேவை செய்யலாம், ஒரு நிறுவனம் செய்யலாம், ஒரு கம்பெனி செய்யலாம், ஒரு பெரிய முதலாளியா இருக்கலாம், அப்படி கார்ல போய் இறங்கலாம். இப்ப நான் உங்களோட ஊருக்கு வாரேன், வந்து அப்படியே பயம் பண்ணிட்டு அப்படி எல்லாத்தையும் சிரிச்சு காய்ச்சிட்டு போனோன்னு அவரோட நல்லம், நான் நல்லம்மா கெட்டதான்னு கொண்டாட்ட கேட்கணும். அப்பான்னு சரி, உண்மை நல்லம்மா கெட்டதுன்னு யாரு சொல்லணும்? என் மனைவி சொல்லணும். இதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டு சொன்னாங்க, வஅன கைருன் லி அஹ்லி, நான் என் குடும்பத்தாரிடம் சிறந்தவர் தான். என் பொண்டாட்டே கேட்டு பாருங்க என்ன பத்தி. தில் இருந்தா, தைரியம் இருந்தா அவரை சர்டிபிகேட்டை அவரை பொண்டாட்டிட்டு கேட்க செல்லணும். ஒரு பொம்பளைக்கு தைரியம் இருந்தா புருஷன் கேளுங்க என்ன பத்தின்னு சொல்லணும். நம்மளோட மாப்பிள்ளைக்கிட்ட நம்மளை பத்தி கேட்டா என்ன சொல்லுவாருன்னு உங்களுக்கு தான் தெரியுமே. அவர் சொன்னார் நல்லம்தான், மத்தாக்கள் சொல்றது இல்லை பிரச்சனை, மத்தாக்கள் சொல்லலாம். நம்ம எத்தனை பேரை பார்த்துட்டோம், எத்தனை பொண்டாட்டிமார் முறைப்பாடு செஞ்சுட்டாங்க. அது வரைக்கும் அவரை பெரிய ஒரு சமூக சேவையாளரா நம்ம நினைச்சிட்டு இருப்போம். மனுஷனடா இப்படி இருக்கணும், சார் நம்மட பிள்ளைக்கு இப்படி ஒரு மாப்பிள்ளை கிடைச்சா நல்லா இருக்குமென்று நினைச்சுக்கிட்டு இருந்திருப்போம். கடைசியில் அவரை பொண்டாட்டி கோல் பண்ணி ஓசையும் ஒப்பாரியும், நான் நின்னார வைஃப், மாஷா அல்லாஹ், அப்படியா, அவரால் நான் சேர்த்துக்கிட்டு இருக்கேன், முடிச்சு போச்சு கதை.
அப்ப கரெக்டர் லெட்டர் யாரு கொடுக்கணும்? உண்மையா யோசிச்சு பாருங்க. நம்மளை பற்றியே சரியான அசில் ஊட்ட வழிங்கிரு. பொண்டாட்டி புருஷன் காட்டிடுவாங்க, புருஷன் பொண்டாட்ட காட்டிடுவான். அங்கேயே நல்ல ஆளா இருந்தா அவன் தான் நல்ல ஆளு, அவன் தான் மனுஷன். அப்ப கோபத்தை எங்க அடக்கணும்? வீட்டுக்குள்ள அடக்க தெரியணும். பிள்ளைகள்கிட்ட, பொண்டாட்டி கிட்ட, புருஷனுக்கிட்ட அடக்கணும். ஒழுங்கிட்டா வெளியில பர்தா போட்டுக்கிட்டு சும்மா அழகா பூவா நடந்து போற ஒன்று ஊட்டவனதான் தெரியும் புலியா பாயுது. அப்படியே பொட்டி பாம்பா ஒருத்தன் உட்கார்ந்துட்டு என்னடா பொண்டாடி கோபம் வந்துட்டான், சண்டை நடக்குது, சலக்குது, கிசின் சத்தம், இருந்த டம்ளர் எல்லாம் ஒரு செவர்ல எறி உழுது. புருஷனுக்கு ஏசுற ஏச்செல்லாம் கொஞ்சம் கத்தரிக்காய்க்கு ஏச்சலும் அரவா போனது, நாசமா போனது. இதெல்லாம் ஒரு காய். மீன்ல விழும், செத்து பொணத்தை கொண்டாந்து தலையில கட்டிருக்கண்டு அவனை தஞ்சல் மீனை கதைக்கிறேன், நாரி பொணத்தை கொண்டாந்து தலையில கட்டிருக்கண்டு வழங்கணும். இப்படி எல்லாம் கதைச்சு கோபப்படுறார்கள் இருக்கிறாங்க. முதல்ல கோபத்தை அடக்கிறவர்கள் அந்த சொர்க்கவாதிகள். இந்த நோன்பு தரக்கூடிய பயிற்சி அதுதான். இந்த ஒரு மாசம் இந்த நோன்புல நமக்கு என்ன பயிற்சி வருது? நபிகள் நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்க? தர்மம் செய்யறதை சொல்லி தராங்க, கோபத்தை அடக்க சொல்றாங்க, அசிங்கமான வார்த்தை பேசக்கூடாதுன்னு சொல்றாங்க, அடுத்தவர்களை மன்னிக்க சொல்றாங்க. அதைத்தான் முத்தகீன்களுடைய பண்பா சொல்றாங்க. நோன்பின் நோக்கம் முத்தகீன் என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். அப்ப முத்தகீன்களுடைய பண்பு கோபத்தை அடக்கிறது. கோபத்தை அடக்கிறது கலா கதரை நம்பணும். இது அல்லாஹ்வுடைய ஏற்பாடு. சூரத்துல் அன்ஆம்ல 59வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா என்ன சொல்றார்? வமா தஸ்குத்து மின் பரகத்தின் இல்லா யஅலமுஹா. ஒரு மரத்தில் இருக்கக்கூடிய இலை கூட அல்லாஹ்வுடைய அறிவில் இல்லாம கீழே விழாது. என்ன நடந்தாலும் அல்லாஹ்வுடைய ஏற்பாடு. خلاص முடிஞ்சு போச்சு கதை. அதுக்கு என்ன செய்யற? அப்படித்தான் அதை விட்டுடுங்க, முடிஞ்சு போச்சு. முடிஞ்சதை திரும்ப கழிச்சு வேலை இல்லை. உங்களுக்கு அறிவு இருக்கா? நீங்க என்னத்துக்கு அந்த வேலை பார்த்தா? அது இல்ல, இது அல்லாஹ்வுடைய ஏற்பாடு. இனிமே நடந்துக்காதீங்க அப்படி, அவ்வளவுதான், கதை முடிஞ்சு வச்சு. திரும்ப திரும்ப பழையதை தோண்டி பார்க்கப்படாது. அதான் ஒரு ஆஃபீனா அனின் நாஸ், அடுத்தவர்களை மன்னித்து விடுவார்கள் என்ற அர்த்தம். பழச தோண்ட மாட்டாங்கன்னு அர்த்தம். இந்த பிரச்சனைகள் குடும்பத்துக்குள்ள மாறது என்ன தெரியுமா? பழச தோன்றது. அறிவு இருந்தா நீங்க இந்த வேலை செஞ்சிருப்பீங்களாங்கிறது, எதுக்கு இந்த காரியம் பண்ணீங்கிறது, ஏன் நீ இந்த வேலையை செஞ்சேங்கிறது. ரெண்டு சாராரையும் தான் சொல்றேன், ஆண்களையும் தான் பெண்களையும் தான். பழச கதைக்கிறது, மன்னிச்சா விட்டுருவணும், திரும்ப கதைக்க முடியாது. அதான் ஒரு ஆஃபீனா அனின் நாஸ், அடுத்தவர்களை மன்னிக்கணும், அல்லாஹ்வுடைய ஏற்பாடு பொருந்திக்கொள்ளணும். என்ன செய்யற? அல்லாஹ்வுடைய ஏற்பாடு நடந்து வச்சு விடுகாது, முடிஞ்சு வச்சு. திரும்ப திரும்ப நோண்டக்கூடாது. மூமின்களை பற்றி அல்லாஹ் தஆலா சொல்றான், அலா இன்ன அவுலியா அல்லாஹ் லா கௌஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்ஸனூன். உண்மையான இறை விசுவாசிகள் பயப்பட மாட்டாங்க, கவலைப்பட மாட்டாங்க. கவலைங்கிறது நடந்து முடிஞ்சதை நினைச்சா வாரது. இப்படி செஞ்சிட்டோமே, அப்படி நடந்துட்டே, அநியாயமா போச்சே என்று வந்தா கவலை. பயம்ங்கிறது எதிர்காலத்தை நினைச்சு வாரது. என்ன செய்யறது, எப்படி பண்றது, என்ன செஞ்சு இந்த பிள்ளைய வளர்க்கறது, இந்த வீட்டை எப்படி முடிக்கிறது, எந்த எக்ஸாம் எப்படி எழுதுறது என்று எதிர்காலத்தை நினைத்தால் பயம் வரும், இறந்த காலத்தை நினைத்தால் கவலை வரும். ரெண்டுமே நிகழ்காலத்தில் வரும், வாழ்க்கை வீணாகும். ரெண்டுமே நிகழ்காலத்துல வர்றதான் ஸ்ட்ரெஸ். அப்ப இந்த ரெண்டு மூமின்களுக்கு இருக்காது. ஏன் இருக்காது? அல்லாஹ்வுடைய ஏற்பாடு நடந்துச்சு, அல்லாஹ்வுடைய ஏற்பாடு நடக்கும், இருக்கிறதுல ஸ்ட்ராங்கா இருக்கும், அவ்வளவுதான். அப்ப அதுதான் முஸ்லிம் மூமின். அப்போ ஒரு மூமின், ஒரு சொர்க்கவாதி, ஒரு முத்தகீன் கோபத்தை அடக்குவான். வல் ஆஃபீனா அனின் நாஸ், அடுத்தவர்களை மன்னிப்பான் அப்படிங்கிறத சொல்லுது. தொடர்ந்து என்ன சொல்லுது? மூமின்களுடைய பண்பு அடுத்ததாக என்ன சொல்லுது? இதை சொல்லிட்டு அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான், வல்லாஹு யுஹிப்புல் முஹ்சினீன். நிச்சயமாக அல்லாஹ் தஆலா நற்காரியங்கள் செய்பவர்களை விரும்புகிறான். இது நற்காரியம்ங்கிறான் அல்லாஹ். கோபத்தை அடக்கிறது, தர்மம் செய்யறது, கோபத்தை அடக்கிறது, அடுத்தவர்களை மன்னிக்கிறது. இந்த 134வது வசனத்துல இவ்வளவு பண்பை சொல்லிட்டு இது நற்காரியம், இது செய்யறவங்க அல்லாஹ் விரும்புறாங்கிறான். அப்ப அல்லாஹ் விரும்பக்கூடிய ஒரு விஷயமும் இங்க வருது பாருங்க. இந்த முத்தகீன்கள் அல்லாஹ் விரும்புற ஆளா மாறுறாங்க. அல்லாஹ் விரும்புற ஒரு ஆளா மாறுறதுதான் நோன்பின் நோக்கம். ஏன்னா நோன்பின் நோக்கம் வரும்போது அல்லாஹ் விரும்புறான்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. நோன்பாளி அல்லாஹ் ரொம்ப நேசிக்கிறானா. எப்படி நபிகள் நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க தெரியுமா?
நோன்பாளியின் வாயிலிருந்து வரக்கூடிய துர்வாடை கூட அல்லாவிடத்தில் கஸ்தூரியை விட வாசமானது. அத என்ன அர்த்தம் தெரியுமா? ரொம்ப நேசமா இருந்தா அருவருப்பு விளங்காது. நம்முடைய பிள்ளையே நாம துப்புரவு பண்ணுவோம், கழுவுவோம். நம்முடைய பிள்ளைக்கு நாம மூக்க எடுத்து தூக்கி போட்டுட்டு கையை சட்டையில திறப்போம். இன்னொரு பிள்ளைக்கு கழுவினா அவனை சவுக்காரம் இல்லாட்டி அவடத்தை விட்டு போகவே இல்லாது. ஊராட பிள்ளையுடைய கையை கழுவினா, மூக்க பிடிச்சாலும் அது ஆய்போனத்தை கழுவினா அம்மா சவுக்கரத்து தாம்மா ஆண்டுக்கு நிற்போம். கையை கழுவணும். நம்முடைய பிள்ளைய கழுவடி சும்மா வந்துகிட்டே இருப்போம். சவுக்காரம் வேணா ஒன்று வேணாம். அதுக்கு என்ன அர்த்தம்? அன்பு இருக்குது, நேசம் இருக்குன்ற அர்த்தம். இப்ப அல்லாஹ் என்ன சொல்றான் நோன்பாளியை பற்றி? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒரு நோன்பாளியின் வாயிலிருந்து வரக்கூடிய துர்வாடை கூட அல்லாஹ்விடத்தில். இங்க அல்லாஹ் என்ன சொல்றான்? வல்லாஹு யுஹிப்புல் முஹ்சினீன். இந்த நற்காரியங்கள் செய்பவர்களை அல்லாஹ் நேசிக்கிறான். அப்ப நோன்பாளியை நேசிப்பதை போன்று இந்த காரியங்கள் செய்பவர்களை அல்லாஹ் நேசிக்கிறான். நோன்பாளியை எடுக்கக்கூடிய பயிற்சியில் ஒன்றுதான் தர்மம் செய்யறது, கோபத்தை அடக்கிறது, அடுத்தவர்களை மன்னிக்கிறது. இந்த 3 பண்பையும் இங்க முன்ன அல்லாஹ் தஆலா இந்த வசனத்துல சொல்லி காட்டிட்டான். சொல்லி காட்டி இவர்களை அல்லாஹ் நேசிக்கிறான் அப்படிங்கிறான். இது மட்டுமில்ல, முத்தகீன்களுடைய பண்பு அடுத்த வசனத்துல தொடர்ந்து அல்லாஹ் தஆலா சொல்றான். அப்ப இந்த நோன்பு ஏற்படக்கூடிய மாற்றங்களில் வளரக்கூடிய ஒரு முத்தகீனாக நம்ம மாறணும்னா இதெல்லாம் பார்க்கணும். இப்ப 135வது வசனத்துக்கிட்ட போறோம். அந்த 135வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்றான், வல்லதீன இதா ஃபஅலு ஃபாஹிஷதன் அவ் லலமு அன்ஃபுஸஹும் ஸக்கருல்லாஹ். இந்த முத்தகீன்கள் எப்படி இருப்பாங்க தெரியுமா? அவர்கள் ஒரு மானக்கேடான விஷயத்தை செய்துவிட்டால் அல்லது ஒரு பாவத்தை செய்துவிட்டால் அல்லாஹ்வை நினைத்துக் கொள்வார்கள். முதல் கட்டமா ஐயோ அல்லாஹ் பார்த்துட்டீங்கானேங்கிற அந்த உணர்வு வந்துடும். அல்லாஹ் நம்மளை பார்த்திருக்காங்கிற உணர்வை கொண்டு வருது. உது செய்ய போனாலும் தண்ணி உள்ள வைத்திடக்கூடாதுன்றோம். சின்ன பிள்ளை நோன்பு வச்சாலே என்ன செய்யும்? மணிக்கிட்ட பார்த்துக்குமா இன்னும் எவ்வளவு நேரம் இருக்குன்னு தாகமா இருக்கும், தண்ணி குடிக்கணும் போல இருக்கும். நமக்கு தெரியாம போய் களவுல குடிக்குமா? குடிக்காது. எதுக்கு? அல்லாஹ் பார்த்துட்டீங்க, அல்லாஹ் பார்த்துட்டீங்க. நாமளும் தான் ஒத்துரிமை இல்லை. நாம சம்பாதிச்சது நம்முடைய சொந்த காசு களவெடுக்கல. ஆக்கி வச்ச சோறு இருக்கு, மூட்டி வச்ச தண்ணி இருக்குது, வீட்டுல ஒத்துரிமை இல்லை, கதவெல்லாம் பூட்டி நிக்குது, தாகம் சும்மா தொண்டையை பிக்குது. தண்ணி எடுத்து குடிப்போமா? குடிக்க மாட்டோம். அல்லாஹ் பார்த்துட்டீங்க. அப்ப நம்முடைய சாப்பாட்டை நாம சாப்பிடறதுக்கு அல்லாஹ் பார்த்துக்கான்னு யோசிக்கிறோம். நம்முடைய மனைவியை நாம தொடுறதுக்கு அல்லாஹ் பார்த்துட்டீங்கன்னு யோசிக்கிறோம். இந்த நோன்பு என்ன செய்யுது? அல்லாஹ் பார்த்துட்டீங்கிற ஒரு உணர்வை நமக்கு தெரியுது. முத்தகீனாக மாத்துதுங்கிற அல்லாஹ். முத்தகீன்களுடைய பண்பை இங்க என்ன சொல்லுது? வல்லதீன இதா ஃபஅலு ஃபாஹிஷதன் அவ் லலமு அன்ஃபுஸஹும் ஸக்கருல்லாஹ். இவங்க ஒரு பாவத்தை தவற செஞ்சிட்டாங்கன்னு சொன்னா, மனுஷன் தானே, தவறுகள் நடக்கலாம் தானே, மலக்கு இல்லையே. ஒரு பாவம் நடந்துட்டு ஒரு தவறு செஞ்சிட்டார் அப்படின்னு சொன்னால் ஸக்கருல்லாஹ் என்ன செய்வார்? அல்லாஹ்வை நினைச்சுக்குவார். அல்லாஹ் பார்த்துட்டீங்க, பிள்ளையை செஞ்சிட்டோம், அநியாயம் செஞ்சிட்டோம், இந்த பாவத்தை செஞ்சிருக்க கூடாது, இதை பார்த்திருக்க கூடாது, அதை பேசியிருக்க கூடாது, இந்த தவறை செஞ்சிட்டோம், நமக்கு ஒரு தொழுகை மிஸ் ஆகுது, இதை பண்ணிருக்க கூடாது, இப்படி ஒரு பாய் ஃப்ரெண்ட் நமக்கு இருந்திருக்க கூடாது, இப்படி ஒரு பொம்பளையோட நம்ம கழிச்சிருக்க கூடாது, அஜ்னபி மஹரமி உறவு நம்ம பேணிருக்கணும். இப்படி பாவங்களை நினைச்சு ஐயையோ எல்லாம் பார்த்துட்டிக்கானே, பிள்ளை செஞ்சுட்டனே மன வருத்தம் பெறணும். அவன் தான் சொர்க்கவாதி. இந்த கணக்கு இல்லாம இருந்த சொர்க்கவாதியா முத்தகீனா? கணக்கே இல்லை. நல்லா தெரியும் சிகரெட் குடிக்கிற பாவம் பண்ணு. இங்க ஒருத்தர் சிகரெட் குடிச்சா 10 நன்மண்டு குடிக்கல, பச்சை பாவம் பண்ணு தெரியும். அதனாலதான் அசரத்தை கண்டா ஒழிக்கிறது. இப்படி அசரத்தை கண்டா ஒழிக்கார், பச்சை பாவம் என்று தெரிஞ்சதால. விளங்கிட்டா? நீங்க பிஸ்கட் சாப்பிட்டு குளம் மகன் வந்தா என்ன செய்வார்? ஓடியாடா தங்க ஒன்றா என்றோம். சிக்கெட் குடிக்க குளமகன் வந்தா ஓடியாடா தங்க ஒரு பட்டியல் தான் சொல்லுவோமே. அப்ப நமக்கு நல்லா தெரியுது இல்ல பாவம் என்று. அப்ப எதுக்கு செய்யற? நீ செய்யக்கூடாது.
பாவத்தை வெறுக்கணும், பாவத்தை வெறுக்கணும். அப்ப அல்லாஹ் தஆலா என்ன சொல்றான்னு சொன்னா, அல்லதீன இதா ஃபஅலு ஃபாஹிஷத்தன் அவ் ஸலமு அன்ஃபுஸஹும், மானக்கேடான விடயங்கள் பாவங்களை செஞ்சிட்டாங்க. வல்லதீன இதா ஃபஅலு ஃபாஹிஷத்தன் அவ் ஸலமு அன்ஃபுஸஹும் ஸக்கருல்லாஹ், அல்லாஹ்வை நினைச்சுக்குவாங்க. இந்த பண்பு எப்பவுமே நமக்கு இருக்கும். நோம்புக்கு மட்டும் இல்ல, நோம்பு பயிற்சி தரும் எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கணும். பாவம் இது கூடாது, ஒருத்தரை பத்தி புறம் பேசுறோம், அவளை பத்தி கழுவி குடிக்கும், எதுக்கு நமக்கு வம்பு? கஞ்சாடை காட்டுறது. சூரா அல் ஹுஜராத் 49வது அத்தியாயம் 10வது வசனத்திலிருந்து வாசிக்குவாங்க. குர்ஆன் எடுத்து வீட்டுக்கு போய் சூரா அல் ஹுஜராத் 49வது அத்தியாயத்துல 10வது வசனத்திலிருந்து வாசிச்சுட்டு வாங்க. எந்த ஒரு சமூகமும் இன்னொரு சமூகத்தை தரக்குறைவாக பரிகாசம் செய்ய வேண்டாம். அவர்கள் உங்களை விட சிறந்தவர்களாக இருக்கலாம். அடுத்தது என்ன? ஒருத்தர் கிண்டல் பண்ண வேண்டாம், பட்ட பேர் சொல்ல வேண்டாம், கஞ்சாடை சாய வேண்டாம். நல்லா காய்ச்சிட்டு இருந்து இது நோம்பையும் பிடிச்சுக்கிட்டு நல்லா காய்ச்சி இருந்துட்டு அவ போகக்குள்ள முடிஞ்சு போச்சு. அம்புட்டு நோம்பு நன்மையும் போய்த்து கஞ்சாடை காட்டுறான் அப்படிங்கிறது. இல்லாட்டி வெட்டுறது, வெட்டு கதை, குத்து கதை, இல்லாட்டி தெரியா எங்களுக்கு விளங்கிட்டா? டபுள் மீனிங்ல கேட்கிறது, பரிகாசம் செய்யறது, ஒரு ஆள்கிட்ட இருக்கிற தன்மைய கிண்டல் பண்றது, கருப்பிங்கிற, கட்டங்கிற, ஒல்லிங்கிற, உருண்டு போகுது பாருங்கிற, இப்படி நாம சொல்றது அல்லாத வெறுப்பை உண்டாக்கும். என்ன கர்ப்பனண்டா? நீ என்ன பழிக்கிறியா? படைப்பால நல்லா படைக்கிறிய பழிக்கிறியா? நானா எடுத்துக்கிட்ட கலரா இது? எங்க உமா அப்பா தந்த கலரா இது? அல்லா தந்த கலர். அதை பிள்ளையாந்து சொன்னா ஆற நீ பிள்ளைங்கிற? அல்லாஹ் தானே பிள்ளைங்கிற, அதனால மன்னிக்க மாட்டேங்கிறான். அதனால மன்னிக்க மாட்டேங்கிறான். சூரா அல் ஹுஜராத் எடுத்து பாருங்க. அப்ப இந்த பாவங்களை செய்யக்கூடாது. சின்ன சின்ன பாவமாக நாம நினைச்சு செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம், அதுகளை செய்யக்கூடாது. அல்லாஹ்வை நினைச்சு கொள்ளணும், அல்லாஹ்வை நினைச்சு அவர் வருத்தப்படணும். அதுக்கு பிறகு அல்லாஹ் தஆலா என்ன சொல்றான்? ஃபஸ்தக்ஃபரு லிதுனூபிஹிம், அவர்களுடைய பாவங்களுக்காக அவங்க அல்லாஹ் கிட்ட மன்னிப்பு கேட்பார்கள், மன்னிப்பு கேட்டுருவாங்க. வலம் யுஸிரு அலா மா ஃபஅலு வஹும் யஅலமூன், தெரிந்து கொண்டே அந்த பாவத்தை திரும்ப அவர்கள் செய்ய மாட்டார்கள். முத்தகீன்களுடைய பண்பை பாருங்க. பாவத்தை பாவம் செஞ்சிட்டோம்னு சொன்னா அல்லாஹ்வை நினைச்சு கொள்ளணும். இப்ப உணரப்படாத சில பாவங்களுக்கு நம்மளுக்கு விளங்குது இல்ல. வட்டியை கொடுக்குற பாவம் தானே, வட்டி கட்டுற பாவம் தானே. நாம அடகு வைக்கிறல்ல, பினான்ஸுக்கு வாகனம் எடுக்கல, லோன் எடுக்கல, பேங்க்ல லோன் எடுக்கல, காசு கட்டல, வட்டி நேரடியா வாங்கல. ஆனா நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க, ஒரு இடத்துல நாம வட்டி கட்டிக்கிட்டு இருக்கோம், நமக்கு அது விளங்க மாட்டேங்குது. வீட்டை கரண்ட் பில்லு வருது, அந்த மாசத்துக்குள்ள கட்டினா ஒன்றுமில்லை, அடுத்த மாசம் கட்டுவோம் வச்சா வட்டியோட வரும். நம்மள அறியாமலே வட்டி கட்டிட்டு இருக்கும். இந்த மாசம் பில்லு வருது, அடுத்த மாசம் பில்லு வாரத்துக்கு இடையில கட்டிடணும். அதுல ஒரு டேட் போட்டிக்கான், இத்தனாம் தேதிக்குள்ள கட்டிடுங்க. அதுக்கு சின்ன பில்லா இருக்கட்டான், 1000 ரூபாய் இருந்தாலும் பரவாயில்ல, அந்த 1000 ரூபாய் முதல் கட்டுங்க, 1000 ரூபாய் தானே 1000 ரூபாய் கட்டுவோம். சிலர் 2-3 மாசத்தை சேர்த்து மொத்தமா கட்டுறது. சின்ன சோறு இல்லாட்டியும் பரவாயில்ல, தண்ணி பில்லு கரண்ட் பில்லு அவடத்தை கட்டுங்க. ஏன் தெரியுமா? நீங்க கட்ட பிந்தினா அடுத்த பில்லுல வட்டியும் சேர்ந்து வரும். போன மாசம் நீங்க கட்டல, அதுக்குரிய வட்டி 13 ரூபாய் 60 சதம் வரும். 1 ரூபாய் 20 சதம் இருக்கும். பாருங்க, நீங்க உங்களோட பில்லுகளை 5 சதம் கட்டினாலும் வட்டி தானே கட்டுறோம். நம்மளை அறியாம பாவம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். அப்ப இந்த இடத்துல எல்லாம் விழிப்புணர்வோட நடக்கணும். சதக்கணக்கிலையும் நம்ம வட்டியை கொடுத்துடப்படாது. இதெல்லாம் உணரப்படாத பாவங்கள். ذكروا الله والذين
இதா ஃபஅலு ஃபாஹிஷத்தன் அவ் லலமு அன்ஃபுஸஹும் தக்கருல்லாஹ். பாவமான காரியம் மானக்கேடான விஷயத்தை செஞ்சுட்டா அல்லாஹ் பயந்து கொள்ளணும். விளங்கிட்டு சின்ன விஷயமா நினைக்கிறது. இப்ப ஒரு ஆம்பளோட தோல்ல கையை போட்டு கிரிக்க சொன்னா இருக்க மாட்டோம். பஸ்ஸில் ஒரு சீட் இருக்கு, பக்கத்துல ஒரு ஆம்பளை இருக்கான்னு சொன்னா போய் இருக்க மாட்டோம், இருக்க மாட்டோம். ஆனா போன்ல ஒரு 45 ஆம்பளையில் நம்மளுடைய ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் கேட்டு நம்ம ஜாயின் பண்ணி வச்சிருக்கோம். இது என்ன ஹலாலா? ஹலாலா இது? அவன் தானே. நாம ஒரு பொம்பளை கேர்ள் ஃப்ரெண்ட் வச்சுட்டு இருந்தா ஹலாலா? எதுக்கு அது? இண்டிவிஜுவல் கிளாஸ் சரியா? தனியா பாடம் நடத்துற பொம்பளை பிள்ளைக்கு, ஆம்பளை பிள்ளைக்கு ஒரு டீச்சர் தனியா போய் பாடம் நடத்துறது சரியானதா? ஆட்டக்காரனோட தனியா பயணம் போறது நல்லதா? ஒரு ஆணும் பெண்ணும் தனித்திருந்தால் மூன்றாவது ஷைத்தான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களே. 33வது அத்தியாயம் 32வது வசனம், சூரத்துல் அஹ்ஸாப் 32வது வசனம். வலா தஹ்பஅன பில் கவுல். போனுக்கே வந்த வசனம் மாதிரி இருக்கு இந்த வசனம். அப்பவே வந்துட்டு இந்த வசனம், அந்நிய ஆண்களிடம் பெண்களே நீங்கள் குலைந்து குலைந்து பேச வேண்டாம். வலா தஹ்பஅன பில் கவுல். வார்த்தையால் அந்த அந்நிய ஆணோடு நீ தனிச்சிருக்காத, அவ்வளவுதான். அப்போ போனுக்கே வந்த மாதிரி இருக்கு. நேரடியா பக்கத்து சீட்ல இருக்கிறது தான் நம்ம பாவம் நினைச்சிட்டோம். போன்ல அரட்டை அரங்க நடந்துட்டு இருக்கோம். ஒரு என்ன நடக்குது, என்ன தம்பி, என்ன செய்திகள், எதுக்கு உனக்கு, எதுக்கு அந்த ஆம்பளை நம்மளோட பெச்சி என்னோட படிச்சவன் ஆம்பளை பக்கம் பொம்பளை பக்கம் என்ன வேலை அவருக்கு? நம்ம வீட்டுல கொடுத்து வச்சுக்கிற செல்ல எப்படி தெரியுமா? நேர குஷினிக்க வந்து அவரு செருப்பா கலட்டி அடிக்கணும். அப்படி வந்தா அவனை கேட்டுக்கு அங்கால நிக்கணும். அந்த அதுலயும் ஆகப்பெரிய பிரச்சனை யார் தெரியுமா? இந்த மதினி மச்சினன். இந்த ஆம்பளைகளுக்கு பொண்டாட்டிட தங்கச்சிமாரு தாத்தாமாரு மதினி, ஹக்கு மதினி என்று பேர் வச்சிருக்காங்க. ஹக்கு மதினி என்றா அப்படியே போய்த்துடலாமா நீங்க ரெண்டு பேரும்? இதை சொல்றது ஹக்கு மச்சான், மாப்பிள்ளையோட தம்பி. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட கேட்கிறாங்க, அல்ஹமுவி யா ரசூலல்லாஹ், மாப்பிள்ளையோட தம்பி அல்லது மனைவியினுடைய தங்கச்சி தாத்தா இவங்கள ஹமு என்று சொல்றாரு அரபுல. அவங்களோட தனியா இருந்துடலாமா, தனியா பேசலாமா? நபிகள் நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, அல்ஹமு வல் மௌத், செத்தனி ஆபத்து அங்கதான் கூட இருக்கின்றாங்க. அதான் ரொம்ப அசிங்கம். அப்ப இந்த அஜ்னபி மஹரமி உறவு பேணணும். நம்மகிட்ட ஒரு பழக்க தோஷம் இருக்குது. நம்மகிட்ட இருக்கிற பழக்க தோஷம் என்னன்னு சொன்னா, இந்த அஜ்னபி மஹரமி உறவை நாம பேணிக்கிட்டு இப்போ நம்ம மஜ்னனை பகுடி பண்றது அல்லது மதினிய பகுடி பண்றது நம்ம ஃபர்லு ஐன் மாதிரி. பொண்டாட்டிய வச்சுக்கிட்டு பொண்டாட்டிய தங்கச்சி சும்மா மனசுல ஒன்றும் இல்லை. இந்த மனசுல இருக்கோ இல்லையா தப்பு. அவள் குளிச்சுக்கிட்டு சவுக்கரம் தேய்ச்சிக்குள்ள இவர் போய் லைனை பிடிச்சு கட் பண்ணி விட்டுருவாரு. இவன் சேர்ந்து சிரிப்பா பொண்டாட்டியா, நீ தான் கூட்டி கொடுக்குற. என்ன இது சேட்டை? நல்லாவா இருக்கு உங்களுக்கு? அவள் ஆற உனக்கு. இப்ப கோவப்படாத பொண்டாட்டி அப்ப கோவப்பட்டு வேலை இல்லை. ரெண்டு பேரும் ஓடி போனது பிறகு கோவப்படணும். புருஷன் கோவப்படணும். நான் இல்லாட்டி இல்லைன்னு சொல்ல வேண்டிய, எதுக்கு கதவை திறந்து எடுத்த? உங்களுக்கு இல்ல சந்தேகமா? ஒண்ணுல சந்தேகம் இல்லை, மார்க்கம் அதான். என் தம்பி நல்ல, நீ நல்ல. ஹராம் தானே ரெண்டு பேரும் பேசுறது. ஹராத்தை நீ எப்படி செய்வ? திருத்தணும். அப்ப இந்த பாவம்ங்கிறத அற்பமா வச்சுக்கிட்டு இருக்கிறோம். இந்த பில்லு கட்டுறதுல பிந்தினா வட்டி வருதுங்கிறத யோசிக்க மாட்டேங்கிறோம். சொந்த ஹக்கு மச்சா மச்சி என்னோட பவடி பண்றோமே, இது ஹராம். அஜ்னபி தங்கச்சிய போற வழியில வகுப்பு கூட்டு போட்டு போங்கன்னு ஏற்றி விடுறான். உங்களோட தங்கச்சி 18 வயசு பவாவா, 12 வயசுன்றா புள்ள, பொம்பளை புள்ள இல்லையா? 5 வயசு பிள்ளையே ஆக்கிரமிக்கப்பட்டு ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணப்பட்டிருக்கு. தெரியாதா உங்களுக்கு? மனுஷன் மனுஷனை தானே இருப்பான். யாரா இருந்தாலும் 10 வயசை அடைந்தால் படுக்கையை பிடிங்கன்னு பெற்றோர்களுக்கு சொன்ன இஸ்லாம். 10 வயசானா பிள்ளைய பக்கத்துல வச்சு தூங்காதன்னு இஸ்லாம் சொல்லுது. ஏன் தெரியுமா? உனக்கு கண்மொழி வரும்போது நீ எப்படி படுக்கவும் கூடாது, மகளை வச்சு படுக்கவும் கூடாது. 10 வயசானா பிள்ளைகள் தனியாத்தான் படுக்கணும். நித்திர கண்ணில் உன் கை எங்க படும் என்று தெரியாது, அதுல கை உனக்கு எங்க படுது தெரியாது. யார் இருக்க யார் கண்மொழி படும் என்று தெரியாது. இஸ்லாமிய மார்க்கம் அழகான சட்டம் தான் சொல்லுது.
மார்க்கம் சொன்னால் அது நல்லதுதான். 10 வயதை அடைந்தால் படுக்கையை பிரிங்க. இன்னைக்கு நமக்கு என்ன வாப்பா அம்மாவும் பிரிஞ்சிருவாங்க, பிள்ளைகளோட படுக்கிறது ஹராம். பிள்ளைகள் தான் பிரியணும், வாப்பா அம்மா கடைசி வரைக்கும் சேர்ந்தா இருக்கும். ரசூல்லா மௌத்தானது ஆயிஷா நாயிரம் அடியில தான். இது உள்ள கொமரா போச்சு, நீங்க அந்த ரூமுக்கு படுங்க. புருஷன் பொண்டாட்டி கடைசி வரைக்கும் ஒன்னா தான் இருக்கணும். எத்தனை வயசானாலும் சரி, 79 என்றாலும் ஒன்று, 89 என்றாலும் ஒன்று. அம்மா பாப்பாவை பிரிச்சிடாதீங்க, அவங்க ஒன்றா தான் இருக்கணும். பிள்ளைகள் 10 வயசு அடைந்தால் பிரியணும். அப்போ சொந்த பிள்ளையே 10 வயசுக்கு மேல பிரிச்சு வைக்கணும்னு நாம சொல்றோம். உஸ்தாது, மௌலவி, ஆட்டோ டிரைவர், சேரு எப்படி தனிச்சிருக்கிறது? மௌலவி சாப்பிட்டா போல என்ன வானத்துல இருந்து விழுந்தாரா? அவரும் ஆம்பளைதான். ஒரு ஆணும் பெண்ணும் தனிச்சிருந்தால் 3வது ஷைத்தான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னது என்னையும் உங்களை மாதிரி சாதாரண மக்களுக்காக அல்ல, சஹாபாக்களை பார்த்து சொன்னாங்க. அந்த சஹாபாக்கள் எப்படிப்பட்டவர்கள்? சொர்க்கவாதிகள், உயிரோடு இருக்கும் போதும் சொர்க்கத்துக்கு நன்மாராயணம் சொல்லப்பட்டவர்கள், அதி உத்தம மனிதர்கள், அவுலியாக்கள், மகான்களை விட பெரியவர்கள். அந்த சஹாபாக்களை பார்த்து தான் சொல்றாங்க, ஒரு ஆணும் பெண்ணும் தனித்திருந்தால் 3வது ஷைத்தான் என்றா நாம் எல்லாம் எம்மாத்திரம் தூசியும் இல்லை. நம்ம என்ன தாடி வச்சா என்ன, என்ன பர்தா போட்டா என்ன, மனுஷன் தான் நாம். எப்படி தனிச்சிருக்கிறது? நீ பத்துவா கேட்கறது மார்க்கம் தான். மாப்பிள்ளை கிட்ட சொல்லி கேட்டு வர சொல்றான், நீ ஏன் கேட்க? இந்த உலகத்துல மௌலவியா பொம்பளையே இல்லையாமா? மௌலவியா இல்லையா? ஆம்பளை கிட்ட கேட்கணுமா? நாம கேட்டா சொல்லுவோம் மார்க்கம் தானே. ஓ, இப்ப மார்க்கம் தான் கேட்பீங்க. மறுவாவன் எல்லாம் கிளியர் ஆண்டு ஒரு தரம் கோல் பண்ணுவான். இப்ப எல்லாம் சரியா, இன்னும் ஏதாவது டவுட் இருக்காமா? யாரையும் நாம என்ன செய்யல. ஒரு ஆணும் பெண்ணும் தனிச்சிருந்தா 3வது ஷைத்தான், அது 6வது அழிஞ்சு பேர் வச்ச புள்ளம்பாங்க. நானு தூக்கி வளர்த்து பேர் வச்சு கையில வச்சுட்டு இருந்த புள்ள இப்ப பெருத்து குமரா போயிட்டு நான் தூக்கின புள்ளன்றோட்டு நான் பிடிச்சி இப்ப முத்தம் விடலாமா? அனுமதிக்கலாமா? அது என்னது? தூக்கி வளர்த்த புள்ள, அவர் தூக்கி வளர்த்த புள்ள, அவர் மடியில வச்சிருந்த புள்ள. போமா, போய் டீய கொடுத்துட்டு வா. இல்ல, அது ஹராம். வளர்ந்துட்டு பிள்ளை. சில நேரம் நாம கல்யாணம் முடிக்கும் போது மதினி கைப்புள்ளையா இருப்பாள், கொண்டாட்டிட்ட தங்கச்சி நம்ம கையில இருக்கும். இப்ப அவள் ஹோமரா போயிட்டாள், நான் தூக்கி வளர்த்தோம் மதினியை கூட்டிக்கிட்டு பைக்கில போடலாமா? தள்ளி நில், திரைக்கு அங்கால, நான் உனக்கு மச்சான், முடியாது. எனக்கு வயசானாலும் நீ பொம்பளை. இந்த ஹராம் ஹலால் பேணணும். அப்ப இதைத்தான் அல்லாஹ் தஆலா முத்தகீன்களுடைய பண்புகளாக சொல்றான். பாவம் செய்தால் அல்லாஹ்வை நினைத்துக் கொள்வார்கள். வஸ்தக்ஃபரு லிதுனூபிஹிம், அவர்களுடைய பாவத்துக்காக மன்னிப்பு தேடுவார்கள். யார்கிட்ட மன்னிப்பு தேடுவாங்க? அந்த இடத்துல இன்னொரு விஷயத்தை அல்லாஹ் தஆலா சொல்லலாம். பாவத்துக்கு மன்னிப்பு தேடுவார்கள் என்றா நம்முடைய ஆட்களுக்கு மன்னிப்பு தேடுறதுக்கு வேற இடம் இருக்கு, கபர் அடிக்கும் ஓடுறது இருக்குது, ஷேக் நாயகம் தர்காக்களுக்கு ஓடுற வேலையெல்லாம் இருக்குது, கபருக்கு ஓடுற. அடுத்த வசனம் தெளிவா அல்லாஹ் சொல்றான், இப்படி எல்லாம் செஞ்சிருவீங்க. மன்னிக்கிறதுக்குங்கிறான் அடுத்த வசனம். அப்படின்னா என்ன அர்த்தம்? அல்லாஹ் கிட்டதான் மன்னிப்பு கேட்கணும், அடுத்தவன்கிட்ட கிடையாது. அவுலியாக்கள், மகான்கள், பெரியார்கள், நாவாக்கள், குதுபுல் அக்தாபுகள், பள்ளி ஹஸரத்துக்கள் கிடையாது. தௌபா அல்லாஹ் கிட்டதான். அல்லாஹ் என் பாவத்தை மன்னிச்சுக்கோ, யா அல்லாஹ் என் பாவத்தை மன்னிச்சுக்க. வலம் யுஸிரு அலா மா ஃபஅலு வஹும் யஅலமூன், தெரிந்து கொண்டே அந்த பாவத்தை திரும்ப செய்ய மாட்டார்கள். தெரிந்துகிட்டே அந்த பாவத்தை என்ன செய்ய மாட்டாங்க? திரும்ப செய்ய மாட்டாங்க. இவங்க தான் மூமின்கள். விளங்கிட்டா? இந்த இவங்க தான் முத்தகீன்கள் அப்படிங்கிறான். அப்ப நோன்பு ஏற்படுத்தக்கூடிய மாற்றம் என்ன? லஅல்லக்கும் தத்தகூன். சூரத்துல் பக்ரா 183வது வசனம். குத்திப அலைக்குமுஸ் ஸியாமு கமா குத்திப அலல் லதீன மின் கப்லிக்கும். இந்த நோன்பு உங்களுக்கு முன்னால் இருந்த சமுதாயத்துக்கு விதிக்கப்பட்டதை போன்று உங்களுக்கு விதிக்கப்பட்டிருக்கிறது. லஅல்லக்கும் தத்தகூன், நீங்கள் இறையச்சம் உள்ளவர்கள் முத்தகீன்களாக ஆகலாம் என்பதற்காக என்றான் அல்லாஹ். அது சூரத்துல் பக்ரா 183வது வசனம்.
அப்ப இந்த நோன்பு முத்தகீன்களாக மாற்றும். இதுதான் மனித உள்ளத்தில் ஏற்படும் மாற்றம். இந்த முத்தகீன்களுடைய பண்பு என்னங்கிறத தெரிஞ்சு கொள்ளணுமே. அதைத்தான் இங்க வந்த நாம ஆல இம்ரானினுடைய 133, 134, 135 வசனங்கள். முத்தகீன்கள் என்பவர்கள் அவர்கள் தான் சொர்க்கத்துக்கு சொந்தக்காரர்கள். அந்த முத்தகீன்கள் என்பவர்கள் எப்படி இருப்பாங்க? தர்மம் செய்வாங்க, கஷ்டமா இருக்கும் போது முடிந்த அளவுக்கு செய்வாங்க, அடுத்தவர்களை மன்னிச்சிடுவாங்க, கோபத்தை அடக்குவாங்க, மெண்டு விழுங்கிடுவாங்க, பாவம் செஞ்சா அல்லாஹ்வை நினைச்சுக்குவாங்க, தவறு நடந்துச்சு ஐயையோ அல்லாஹ் பார்த்துட்டானேன்ற ஒரு பயம் வரும். அந்த பாவத்தை செஞ்சு அல்லாஹ்வை பயந்து நடந்தால் அல்லாஹ் கிட்ட மன்னிப்பு கேட்டுருவாங்க, தௌபா செஞ்சிருவாங்க. தௌபா என்கிறது இருக்கும். அந்த தௌபா செஞ்சிட்டா திரும்ப அந்த பாவத்தை கை வைக்க மாட்டாங்க, விட்டா விட்டதுதான். சிலர் நோன்பு வந்தா சிகரெட்டை விடுற, பெருநாள் அன்றைக்கு ஒரு பக்கெட்டு 2 பக்கெட்டை வேண்டுரும். அப்ப முத்தகீன் ஆகல, வேலை இல்ல. நோம்புக்கு கேர்ள் ஃப்ரெண்டை விட்டாச்சு, பாய் ஃப்ரெண்டை விட்டாச்சு, நோம்பு முடிஞ்சா ஸ்டார்ட். ஹாய், எப்படி சோமரிக்கா, பெருநாள் எடுத்தியா? ஹராம். அஜ்னபி மஹரம் உறவுகள். நோம்புக்கு பரல் எல்லாம் தொழுகிற, சுப எல்லாம் தொழுகிற, நோம்பு முடிஞ்சா விட்டாச்சு. அப்ப இந்த நோன்பு ஏற்படுத்தக்கூடிய மாற்றங்கள் என்ன? அந்த விட்ட பாவத்தை திரும்ப செய்யக்கூடாது. அப்ப இந்த ரமலான் நமக்குள்ள முத்தகீனான ஒரு தக்குவாவை உருவாக்கணும். அதுக்கு நாங்க என்ன செய்யணும்? மாறணும். அடுத்தது அல்லாஹ் தஆலா அந்த வசனத்துல தொடர்ந்து என்ன சொல்றான்னு சொன்னால், உலாயிக ஜஸாஉஹும் மக்ஃபிரத்தும் மின் ரப்பிஹிம் வ ஜன்னah. இந்த பண்புள்ளவர்கள் தான் சொர்க்கவாதிகள், முத்தகீன்கள் இவ்வளவு தன்மை கொண்டவர்கள். இந்த மனிதர்களுக்கு, இந்த முத்தகீன்களுக்கு தான் உலாயிக ஜஸாஉஹும் மக்ஃபிரத்தும் மின் ரப்பிஹிம், இவர்களுக்கு அவர்களுடைய இரட்சகனிடமிருந்து மன்னிப்பு இருக்கிறது. நம்ம என்ன சொல்றது? நோன்பை மகுபுரத்துக்குரிய 10, ரஹ்மத்துக்குரிய 10, நரக விடுதலைக்குரிய 10 பிரிச்சு வச்சுக்கோம் இல்லையா? அப்படி ஹதீஸ்ல இல்ல. ஆனா இது எல்லாமே நோன்புல இருக்குது. அல்லாஹ் மன்னிக்கிறான், அல்லாஹ் அருள் செய்யறான், அல்லாஹ் நரக விடுதலை தாரான். இது இந்த நோன்புல இருக்கிறது. அப்ப முத்தகீன்களுக்கு என்ன நடக்குது? உலாயிக ஜஸாஉஹும் மக்ஃபிரா. இவர்கள் இந்த முத்தகீனா இருக்கிறவங்களுக்கு கூலி என்ன தெரியுமா? ஃபர்ஸ்ட் அல்லாஹ்வோட மன்னிப்பு. அல்லாஹ்வோட மன்னிப்பு இருந்தா தான் சொர்க்கம் போக முடியும். மன்னிப்பு ரொம்ப முக்கியம். உங்களுக்கு நோன்புக்குள்ள சொல்ற ஹதீஸ்கள்ல லைலத்துல் கத்ரை பத்தி பேசுவாங்க. கடைசி 10ல அதுல ஒரு ஹதீஸ் சொல்லுவாங்க. ஆயிஷா நாய் கேட்கிறாங்க, யா ரசூலல்லாஹ், இன்றைக்கு தான் லைலத்துல் கத்ரைங்கிறது எனக்கு கண்டிப்பா தெரிஞ்சா நான் என்ன செய்யன்னு கேட்கிறாங்க. இன்றைக்கு லைலத்துல் கத்ரைங்கிறது கன்ஃபார்ம் பண்ணா நான் அல்லாஹும்ம இன்னக அஃபுவுன் துஹிப்புல் அஃப்வ ஃபஅஃபு அன்னி. யா அல்லாஹ், நீ மன்னிக்க கூடியவன், யா அல்லாஹ் நீ மன்னிக்கிறத விரும்புறவன், யா அல்லாஹ் என்ன மன்னிச்சிடு. அப்ப ஒரு பெரிய ஒரு விஷயமாக ஒரு துஆ கபூல் ஆகக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சா அல்லாஹ் கிட்ட நீங்க என்ன கேட்கணும்? மன்னிப்பு கேட்கணும். இங்க என்ன சொல்லுது? இந்த பண்பு உங்கள்கிட்ட இருந்துட்டுன்னு சொன்னா உங்களுக்கு மன்னிப்பு கிடைச்சிடும். ஜஸாஉஹும் மக்ஃபிரத்தும் மின் ரப்பிஹிம். இவருக்கு கூலி என்ன தெரியுமா? தர்மம் செஞ்சு, கஷ்டத்துல தர்மம் செஞ்சு, கோபத்தை அடக்கி, அடுத்தவர்களை மன்னித்து, பாவங்களுக்கு வருந்தி, பாவத்துக்கு தௌபா செஞ்சு, பாவத்தை திரும்ப செய்யாம இருந்தால் இவர்களுக்கு கூலி மன்னிப்பு. ஃபர்ஸ்ட் அடி அல்லாஹ் அடிக்கிறான், மன்னிப்பு கிடைக்கும். இதைத்தான் 133வது வசனம் 3வது அத்தியாயத்தின் இந்த நான் சொன்ன சப்ஜெக்ட் தொடக்கத்தில் அல்லாஹ் என்ன சொல்றான்? வஸாரிஊ இலா மக்ஃபிரத்தின் மின் ரப்பிக். உங்களுடைய இரட்சகனுடைய மன்னிப்பின் பக்கம் விரைந்து முன்னேறுங்கிறான். அந்த மன்னிப்பு இங்க கிடைச்சாச்சு. அந்த மன்னிப்பு என்ன செஞ்சாச்சு? இங்க கிடைச்சாச்சு. 2வது கூலி என்ன? வஸாரிஊ இலா மக்ஃபிரத்தின் மின் ரப்பிக் வ ஜன்னத்தின்ங்கறான். சொர்க்கத்தின் பக்கம் விரைந்து போங்கங்கறான். இங்க இந்த 7 பண்பு கொண்டவர்களுக்கு கூலி என்னையா?
அல்லாஹ் கிட்ட மன்னிப்பு கிடைக்கும். இரண்டாவது என்ன, ஜன்னாத் சுவன தோட்டங்கள் கிடைக்கும், சொர்க்கம் கிடைச்சிடும். இந்த பண்பு நம்மகிட்ட இருந்துட்டா சொர்க்கம் கிடைக்கும். அந்த சொர்க்கத்தையும் என்ன சொல்றான் அல்லாஹ், தஜ்ரி மின் தஹ்திஹல் அன்ஹார். அந்த சொர்க்கம் எப்படி தெரியுமா இருக்கும், அதன் அடியே ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கும் அப்படிங்கிறான் அல்லாஹ். அவ்வளவு பிரம்மாண்டமானது. ஹாலிதீன ஃபீஹா, அதுல எப்பவும் தங்கியிருப்பீங்க, கொஞ்ச நாளைக்கு இல்ல. ஹாலிதீன ஃபீஹா, நிரந்தரமா அதுல இருப்பீங்க. இல்ல அல்லாஹ் தஆலா அதை சொல்லிட்டு அடுத்தது என்ன சொல்றான், வன்னிஅம அஜ்ருல் ஆமிலீன். நல்லமல்கள் செய்யக்கூடியவர்களினுடைய இந்த கூலி, அல்லாஹ் கொடுக்கக்கூடிய இந்த கூலி மிக நல்லது அப்படின்னு அல்லாஹ் தஆலா என்னறான் சொல்லி காட்டுறான். எனவே அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த நோன்பு மனித உள்ளங்களில் ஏற்படுத்தக்கூடிய மாற்றங்கள் என்ன என்றால் முத்தகீனா மாறுறதுதான். அது அல்லாவே சொல்லிட்டான், லஅல்லக்கும் தத்தகுன். நோன்பு கடமையாக்கப்பட்ட நோக்கமே நீங்க முத்தகீன்களாக மாறுறதுதான். இந்த முத்தகீன்கள் எப்படிப்பட்டவங்கிறத அல்லாவே குர்ஆன்ல சொல்றான். ஆல இம்ரான் 134, 135, 136 வசனத்துல அவங்க எப்படிப்பட்டவங்க, தர்மம் செய்வாங்க, கஷ்டமா இருந்தா அடுத்தவர்களை மன்னிப்பாங்க, பாவத்தை செஞ்சா அல்லாஹ் பயந்துக்குவாங்க, உடனே வருந்திடுவாங்க, தௌபா செஞ்சுவாங்க அல்லாஹ் கிட்ட, திரும்ப அந்த பாவத்தை செய்ய மாட்டாங்க. சின்ன சின்ன பாவம் என்று விட மாட்டாங்க. சின்ன சின்ன பாவம் என்று விட்டுறக்கூடாது, எல்லாத்துலயும் கரெக்டா இருக்கணும். குடும்ப வாழ்க்கை அப்பதான் சரியா இருக்கும். அப்படி இருந்துட்டேன்னு சொன்னால் அவங்க தான் முத்தகீன்கள். இவங்களுக்கு அல்லாஹ்வோட பாவ மன்னிப்பு இருக்குது, இவங்களுக்கு சுவனத்தோட்டம் இருக்கிறது, சுவனத்தோட்டத்தில் ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கும், அது எப்போதும் நிரந்தரமா இருக்கும். அப்படிப்பட்ட சொர்க்கம் கிடைக்கக்கூடிய முத்தகீன்களாக நீங்களும் நானும் மாற வேண்டும். எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவரை ஈமானோடு வாழ வைத்து ஈமானோடு மரணிக்க செய்வானாக. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.